வணக்கம். பாருங்க, நானும் தம்பியும் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கீரிமலையில் இருக்க ஒரு கடற்கரைக்கு வந்து நிற்கிறோம். அங்கே அந்த கீரிமலை கேணிக்கு போனாங்க, அதுக்குள்ளே குளிக்க விட மாட்டோம்னு சொல்லி போட்டோம். அதனால் இங்கே வந்துட்டோம். அது இங்கே குளிக்க முடியாது போல். ஏன்னா தம்பியோட வந்தேன், அவனை பார்க்க விட்டுட்டு குளிக்கிற சரியில்லை. ஏன்னு சொன்னால் கடற்கரை சரியாக நாற்பமாக இருக்குது. நான் நீந்துவேன் பேச்சு, அவனை நீந்துவான். சின்ன பொடியாக தெரியாது, அது சில போல சொல்லிக்கொள்ள இல்லாது. அதனால் இந்த கடற்கரையை உங்களுக்கு இப்போ சுற்றி காட்ட போகிறேன். சரியோ பாருங்கோ, இதில் ஒரு படம் ஒன்று இருக்குது, நல்ல வடிவான படகு, பெரிய படகு. பாருங்க, பெரிய படகு. மற்றது இதுதான் அந்த கடற்கரை. முருகக்கெட்பாறை பாருங்க, முருகக்கெட்பாறை. சின்ன பையனை வடலியை தான் நிற்கிது. இதால் விலையா என்ன விலையா, கரை விலையா இருக்குது. இதுதான் கரை விலை கூட அப்படியே தெரியாது. கரை விலையாக தான் இருக்கும். தம்பி சனி அதில் அப்படி நேராக போனால் கீரிமலை கேணி வரும். ஆனால் இதுக்கு கால போகலாது. அந்திரட்ட கிரியை செய்கிறாக்களை மட்டும் இப்போ அப்படின்னா பாருங்க, பெரிய பெரிய முருகக்கெட்பாறை எல்லாமே இருக்குது. போய் பார்ப்போம் அப்படியான்னு சொல்லி. பாசி பிடிக்குது இங்கே, கடற்பாசி. இங்கே பாருங்க, முடியா தான் இருக்கும். இங்கே நிறைய நிற்கிறது, நிறைய நிற்கிறது. சில விட சங்காவும் வளரலாம் பெரிதா ஒரு காலத்தில். நிறைய நிற்கும். போய் பாப்போம். ஐயோ காய்ச்சல் தானே. போகலாம், என்ன பிரச்சனை அதெல்லாம் கூட காய்ச்சல் நினைக்கிறோம். ஓட்டால போகலாம். இப்போ மெட்டது உங்களுக்கு இந்த கடற்கரையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் பாருங்கோ ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அது வந்து கீரிமலை அந்த கேணிக்கு பக்கத்தில் இருக்க கடற்கரையோடு இருக்குது அந்த தேவாலயம் தானே அது. பாருங்கோ, நாங்கள் வந்த அதில் ஒழுங்கு குட்டி ஒழுங்கு அதுக்குள்ளாலாம் வந்து நாங்கள் இதான் இந்த மிதப்பானு சொல்கிறது. இப்போ கடற்கரைக்கு போய் விலையில வீசி போட்டு வெளியில மேலே போட்டுருக்கணும். அப்போ இதுக்கு அந்த விலையை தாளாமல் தக்க வச்சு கொண்டிருக்கோம். இல்லை வேறு என்னென்ன இருக்குதுப்பா, இது என்ன சாப்பிடு என்னது தெரியாது. ஏதோ வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இருக்குது, என்னன்றே தெரியாது. கண்ணாடியோ இல்லை தெரிஞ்சாக்க கமெண்ட்ஸில் உங்கள் சத்தியமாக இது என்னன்னு தெரியாது எனக்கு. வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளுக்கு போய் ரங்கு பார்க்க எனக்கு ஆசை தான். ரங்கி குளிக்கிறதுக்கும் சரி, ரங்கி பார்க்குறதுக்குமான பார்க்கலாம். காய்ச்சல் நனைஞ்சு ஓடும், குளிக்கலாம். தம்பி வந்து நிற்கிறான், பிரச்சனை இல்லை. இது போகலாம். அவ்வளோ தாழ்ப்பமாகவே இருக்குது, சரியான ஒரு ஆல்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட கரையிலேருந்து ஒரு 3 மீட்டருக்குள்ளுக்கே ஆல்பமாக இருக்குது. கசூரினா பீச் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் போனாலும் அந்த ஆல்பம் இல்லை, முழங்காலோடய தண்ணி நிற்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் போனாலே முழங்கால் அளவு தண்ணி வந்துடும். அது கூட வேற வலிக்கிடும் மங்கால போவா. சரியோ இவங்க அலங்கார மீன் தொட்டிகளுக்கு போடுறதுக்குரிய நல்ல நல்ல வடிவான இதுகள் எல்லாமே, சங்குகள், சங்கப்பாங்க, நல்ல வடிவான சங்கு.
பிள்ளைகளோட வந்துட்டு பயந்து கொண்டிருக்காமல் அதான் ஒரு ஏரியா கடற்கரையை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டிப்பட்டு போக மாட்டேன். ஏதோ கூண்டு வைக்கணுமே அவங்கள நண்டு கூட இருக்கும் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் கொடுக்கும். பாருங்க கடல் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்தி இருக்குது. ஏன்னு சொன்னால் பாருங்க ஒவ்வொரு உப்பு கஞ்சல் எல்லாம் பலியாக தள்ளி இருக்குன்னு சொல்லி நிறைய உப்பு கஞ்சல் எல்லாம் பலியாக தள்ளி இருக்குது. அவனுக்கு நல்லா வேணும்னு பார்த்துருக்குது. இது தெப்பம், இது படகு, அதாவது வண்ணங்கள்னு சொல்லலாம். வேலை அங்கே மட்டும் பெருகுது. மீன்பிடி தொழில் செய்கிறார்கள் இந்த கிராமத்தில் கொஞ்சம் கூட போல். அதனால இங்கே அது கடற்கரையில் வள்ளங்கள் பாருங்க. அதான் அந்த தேவாலயம் பாருங்க. அதாவது கீரிமலை கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவாலயம், அதாவது கிறிஸ்தவ தேவாலயம் பாருங்க. இதுதான் தேவாலயம். தேவாலயத்துக்கு பக்கத்தில் அதாவது சுற்றுப்புற சூழலாம் காட்டுற பாருங்க. அங்கே வீடுகள் எல்லாம் இருக்குது. நிறைய பனை வளரி பனை மரங்கள் எல்லாம் நிற்குது. தண்ணி தாகத்துக்காண்டி பாருங்கோ இது ஒரு தண்ணி பெரல் வச்சுக்குது. பாவனையில் இல்லை போல. தொப்பாங்க மிதக்கிறதுக்கு தொப்பாங்க பாருங்க கொடி. நான் நினைக்கிறேன் ஆள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாக்கள் இதில் பாவனை செய்கிறவ பாவிக்கிறவ பாருங்க. பெரிய வேலை கரை வேலையாக தான் இருக்கணும். இது வடிவாக தெரியாது. தயவுசெய்து தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கொடுக்கும். வேலையில பேர்த்தை பாருங்க. நான் தம்பியை நான் உள்ளுக்கு ரக்கேன். ஏனென்றா பயம் தானே. பாருங்க அப்படி காடலை அடிக்கிறது கொடுக்குறாங்கிறது கொஞ்சம் பயம் தான். கொஞ்சம் நீந்த தெரிஞ்சாலும் இருந்தாலும் பயம் சொல்லிக்கொள்ள அது. மெட்ட பாருங்க நண்டு பொந்த பாருங்க. ஒன்று சின்ன நண்டு பொந்து தெரிஞ்சாலும் நிறைய கிடக்கு நண்டு பொந்து. இங்கே நண்டு குட்டி நண்டு பாருங்க. குட்டி நண்டு நிறைய நிற்குது. சரியோ இந்த காணொலியை இதோட நிறைவு செய்ய போகிறேன். வேணும்னு சொன்னால் வீட்டை போகணும் பண்ண தம்பிய குடியிருந்தேன். அதனால தான் இந்த கொட்டியில் அமைச்சு கொட்டியில் ரெண்டு மேலே கிடு பின்னி மேலே ஒரு கூரை மாதிரி போட்டு அதுக்குள்ளே நல்ல ஒரு நல்லது நல்ல வழியாக செய்திருக்கேன். சரியோ இந்த காணொலியை பார்த்த சகலருக்கும் நன்றி. இந்த காணொலியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினை வந்து மெட்டால் சேவ் பண்ணிடுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். சரியோ.